ஓகேங்கண்ணா, எடுத்துடலாம். எடுத்துடலாம். டேங்கை ஃபில் பண்ணிட்டோங்க. 42 லிட்டர் கெப்பாசிட்டி. உங்களுக்கு கிராண்ட் வெட்டரன் ஹை ரேட்டரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 45,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. 16.1 இருக்குது. ரீசெட் பண்ணிடுறேன். ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி ரீசெட் பண்ணிடுறேன். ட்ரிப் ஏ வந்து ரீசெட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 60+ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு ஹைவே ப்ளஸ் சிட்டி ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ ரியல் டைம் மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹை ரைடரை பற்றி பேசணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீரிங், பிரேக்ஸு இதெல்லாம் சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசணும்னு நினச்சேன். பேசிக்கலி ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்குறப்போ, ஸ்டீரிங் இன்புட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப லைட்டு யூஸாக அவங்க வைக்கல. ஒரு எஸ்யூவியோட கேரக்டர் இருக்கணும், ரொம்ப வந்து ஈஸ்ட் யூஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் பண்ணலை. உங்களுக்கு சிட்டி டிரைவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெஃப்ட் இல்லாமல் ஒரு ஃப்ரீ நேச்சரில் தான் இருக்குது. பட் கம்பேரிங் மற்ற பிராண்ட்ஸ் நீங்கள் வந்து ஹிண்டேயோ இல்லை வந்து ஹோண்டாவோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு இருகின ஃபீல் தான். பட் ஹைவேஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரொம்பவே உதவுது. ஒரு 100+ கிராஸ் ஆகிறப்ப அந்த ஹெஃப்ட் ஆட் ஆகுது. நமக்கு ரியல் டைமில் அது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இல்லை ஸ்டீரிங் நமக்கு இருக்கணும் மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி வந்து டிரைவுங்கிறது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். கரெக்ட். சஸ்பென்ஷன் பற்றி பேசணும்னா இந்த செக்மெண்ட்டில் ஹோண்டா எலிவேட்டுக்கு அடுத்துங்க இதுதான் பெட்டராக இருக்குது. ஹோண்டா எலிவேட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே ஒரு பெஞ்ச் மார்க் சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து கிராண்ட் வெட்டரான் ஹை ரைடரோட சஸ்பென்ஷன் நல்லா சாலிடாக. ஃப்ரண்ட்டில் வந்து மேக்பர்சன் ஸ்ட்ரெட் ரியரில் வந்து ட்விஸ்டிங் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் தான் ஆல்வேஸ் எப்பவும் சொல்கிற மாதிரி. அப்புறம் காயில் ஸ்ப்ரிங்ஸும் கிடைக்குது. இந்த சின்ன சின்ன பேச்சஸில் அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்லாம் ஏறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது. உள்ளே இருக்குங்களா போட்டு உலுக்கி எடுக்கல. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இறங்கணும், பட் பெருசாக நம்மளை போட்டு உள்ளே உலுக்கி எடுக்கல. கரெக்ட். ரேட்டில் ஆகுதான்னு கேட்டால் கிட்டத்தட்ட 45,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. பெருசாக எங்கேயுமே ரேட்டில் ஆகலை. ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸில் போகிறப்போ இல்லை பேச்சஸில் விடுறப்பெல்லாம் ரேட்டில்லாம் இல்லைங்க. அப்படின்றப்போ குட் டு நோ தட் மாருதி வந்து டிப்பிக்கலாக இது ஆக்சுவலாக வந்து ஒரு மாருதியோட இன்டீரியர் தான் கம்ப்ளீட்டாக. நீங்கள் பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே பலினோ, ப்ராங்ஸ் அதுலேருந்து எமர்ஜ் ஆகி தான் ஒரு டிசைன் வந்திருக்கும். அப்படின்றப்போ டிப்பிக்கலாக ஒரு மாருதியோட இன்டீரியர். பட் ரேட்டில் ஆகாமல் இருக்கிறது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். இன்றைக்கி ஒரு சில பேர்த்துக்கு வண்டி ரேட்டில் ஆச்சுன்னா பிடிக்காது. என்விஹெச் சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ ஓரளவுக்கு டிராஃபிக், அதாவது சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கோம், இன்னும் நெக் டு நெக் டிராஃபிக் வரும். பட் பெருசாக வந்து வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து உள்ளே க்ரீப்பின் ஆகலை. டயர் நாய்ஸும் வந்து பெருசாக உள்ளே வரல சிட்டி டிரைவில். ஹைவேஸ் போகிறப்ப நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுச்சுனாங்க, இந்த மைல் ஹைப்ரிட் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட்டு கடியில் இருக்கு இல்லைங்க, அந்த பேட்டரி மெயின் பேட்டரி வந்து ஆப்டிமல் லெவலில் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா தான் அந்த பேட்டரி வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கி சொன்னது என்னன்னா, இப்போ இந்த பேட்டரி வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த வண்டி வந்து 2.5 வருஷம் ஆச்சுங்க. ஸோ வண்டி ஃபேக்டரியோட வந்த அந்த மெயின் பேட்டரி வந்து போயிருச்சு. ஸோ ரீப்ளேஸ் பண்ணணும். அது வந்து 7,000 காஸ்ட் ஆகும். ஆர்டர் போட்டிருக்காரு. இப்போ அந்த பேட்டரியோட ஆப்டிமல் லெவல் கரெக்டாக இல்லை, அதோட பாயிண்ட் அவுட்புட் கரெக்டாக இல்லை அப்படின்றனால இந்த மைல் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் டோட்டலாக ஒர்க் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதில் பேட்டரியில் நீங்கள் சொல்கிறது எப்படின்னா அதில் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த 12 வோல்ட் பேட்டரி வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணி டார்க் அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஹைப்ரிட் வச்சிருக்கிறவங்க ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குது. பேட்டரியிலிருந்து இந்த இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டரோட அந்த டார்க் அசிஸ்டன்ஸ் நடக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து மாருதி நிறுவனம் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்று ரொம்ப கோல்ட் கண்டிஷன்ஸில் அந்த பேட்டரி வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றதும் நோட் பண்ண நாங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் பார்த்தோம். இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸோட ஒரு ஆர்டிகல், அதோட ப்ளூ பிரிண்ட் பார்க்குறப்ப தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் பவர் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நெக் டு நெக் சிட்டி டிராஃபிக்கில் நார்மலாக 70% சிட்டிகள் ஓட்டுறாங்கன்னா ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க, அடிக்குவேட்டாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஹைவே ஸ்ட்ரெச் எடுத்துகிட்டு போகிறோம், அழுத்துறோம் அப்படின்னா தான் அந்த பவர். ஒரு காமன் மேன் நான் டே டு டே ரொட்டீன் எடுக்கிறேன், ஒரு சிட்டி யூசேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் அக்கேஷனலாக ஹைவே யூசேஜ் போகும் அப்படின்றவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ப்ராடக்ட் இவ்வளோ நம்பர்ஸ் பண்ணதுன்னா காரணமும் அதுதான். இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் சிஎன்ஜி வேற தூக்கிட்டாங்க. அதுதான் என்ன கதைன்னு தெரியல. ஹைரைடர்ல சிஎன்ஜி ஹைரைட் அண்ட் கிராண்ட் வெட்டர்ல சிஎன்ஜி வந்து ப்ரௌசர்லயே இல்ல எடுத்துட்டாங்க. சோ அது என்ன பிளான் இருக்கான்னு தெரியல. எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, பிராண்ட்ஸ் வந்து இந்த சிஎன்ஜியை வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல இப்போ ஹோண்டா கொடுத்துட்டாங்க, ரெனோல்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்ல ஒரு ப்ராப்பரான லொவேட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம், அப்ரூவல் தரேன்னு சொன்னா நிறைய கன்சியூமர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். இப்போ ரீசெண்டாக ஹை ரைடர் அண்ட் கிராண்ட் வெட்டரா அப்டேட் பண்ணிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பண்ணிட்டாங்க, ஸ்பேர் வீலை தூக்கிட்டாங்க 6,000 bucks கொடுத்துட்டு. இந்த வேலையை வேறு பார்க்குறாங்களா? ஆமாம், மாருதி மட்டும் அதான் சொன்னாங்க, அந்த
ப்ராஃபிட் கால்குலேஷன்ல அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது இந்த ஸ்பேர் வீல் ரிமூவ் பண்றதை வச்சு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். கண்டிப்பா பாருங்க, நான் ஒரு ஓவர்டேக் ட்ரை பண்றேன், ஸ்லாம் பண்ணிட்டேன். ஓகே, அந்த பவர் டெலிவரி அப்படின்றது ரொம்ப லீனியரான ஒரு சர்ச் தான். நம்ம ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா தான் ஓவர்டேக் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு சடனா நம்ம நினைச்ச நொடிக்கிற செகண்ட்ல வந்து பிக்கப் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் இது எந்த இடத்துல நடக்குதுன்னா, அந்த ஸ்ட்ராங் ஹைபிரிட்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டரோட இன்ஸ்டன்ட் டார்க் 141 Nm நினைக்கிறேங்க கிட்டத்தட்ட. சோ அது இன்ஸ்டன்ட் டார்க் கிடைக்கிறதுனால நமக்கு அந்த புஷ் அப்படின்றது சடனா கிடைக்குது. வேற அது வந்து இங்க லாக் ஆகுது. மாருதி நிறுவனம் இங்கேயாவது இதை ஸ்மார்ட் ஹைபிரிட்னு சொல்லி விற்கிறாங்க. ரீசெண்டா வந்து டிசைர் வந்து பிலிப்பைன்ஸ்ல லான்ச் ஆயிருந்துச்சு. ஓகே, அதை வந்து டிசைர் ஹைபிரிட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா ஹைபிரிட் சிஸ்டம் இல்ல, இதே ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டம் போட்டிருந்தாங்க. அதுலதான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், இந்த டார்க் அசிஸ்டன்ஸ், இந்த மோட்டார் இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டர் மோட்டார் இருக்குல்லங்க, அது வந்து அரௌண்ட் 2.98 bhp வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்றதாகவும், ஆன் டிமாண்ட பொறுத்து 10 to 20 Nm டார்க் கொடுப்பதாகவும் வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, பேட்டரி என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேம் இதே வந்து அந்த 12V லித்தியம் அயன் பேட்டரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்க ஒரு சின்ன கால்குலேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஹை ரேட்டரோட ஹைபிரிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபாய் சேர்த்து வருது. ஓகே, நம்ம மைலேஜுக்காக தான் மோஸ்ட்லி போறோம், கரெக்ட் இல்லைங்களா? ஒரு சில பேர் தான் பவருக்காக போறாங்க. பவருக்காக போறவங்க நான் விட்டுறேன். பட் மைலேஜுக்காக போறீங்கன்னா இந்த 4 lakhsக்கு இந்த நார்மல் நம்ம வண்டியில இந்த மைல் ஹைபிரிட்ல நீங்க பெட்ரோல் அடிச்சு ஓட்டுறீங்க, இது ஒரு 15 கொடுக்குது, அது ஒரு 22 கொடுக்குதுன்னு வச்சுப்போம் ஆவரேஜா சொல்றீங்க. 22 வந்து ஸ்ட்ராங் ஹைபிரிட் சொல்றது, இது 15 கொடுக்குது. நீங்க அந்த 22 கொடுக்குற ஸ்ட்ராங் ஹைபிரிட்ல 1,60,000 கிலோமீட்டர் பிளஸ் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா தான் இந்த இனிஷியலா போட்ட 4 லட்சத்தையே நீங்க ரெக்கவர் பண்ண முடியுது. அப்போ 4 லட்ச ரூபா நான் ஆல்ரெடி டெபாசிட் கட்டி தான் ஓட்டுறேன், கரெக்ட் இல்லைங்களா? அப்ப அதுக்கு நான் இதுவே எடுத்து ஓட்டிக்கிறேன் அப்படின்றதுதான் என்னோட சாய்ஸா இருக்குது. எப்ப குறையணும்னா இந்த டாக்ஸ் மாறணும். 1.5 இதுக்கு வந்து டாக்ஸ் மாறும். ஆமாங்க, 1.5 லிட்டர் என்ஜினுக்கு வந்து இன்னைக்கு 50% டாக்ஸ் வரும்போது 1.2 லிட்டர் என்ஜினுக்கு 29% தான் இருக்குது. எலக்ட்ரிக்ஸ்க்கு வந்து இருக்கிற கன்வீனியன்ஸ், அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ்ல இங்க ஹைபிரிட்ஸ்க்கு வரணும். வந்துச்சுன்னா தான் பீப்புளுக்கு அது பெட்டரா இருக்கும். சிட்டி டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டோங்க. அடுத்து வந்து நீ ஒரு 30+ கிலோமீட்டர்ஸ் இல்லை 30 இல்லை 40 கிட்ட வந்து நம்ம ஒரு ஹைவே ஸ்ட்ரெச் போகலாம். சிட்டிக்குள்ளே நான் ஓட்டினதில் ஓடல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 14.3 ஆவரேஜ் ஃபியூவல் எக்கானமி அப்படின்றது காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வாங்க அடுத்து ஒரு ஹைவே ஸ்ட்ரெச் போகலாம். ஹைவேல வந்ததுக்கப்புறம் தான் அந்த டயர் நாய்ஸு, வின் நாய்ஸு, ரோட் நாய்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத பேச முடியும். ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு 80 to 100 அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவோம். பவர் ஸ்டேஜ் அப்படியே லீனியராக பாருங்க, 3500 4000 RPM கிட்ட தான் பவர் எடுக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா அதோட கேலிபரேஷனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே பெட்டரான மைலேஜ் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் 2 கேஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், ஒரு 2000 to 2500 RPM கிட்ட அது ஷிஃப்ட் ஆகும். காலை கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் 2500 RPM 2300 RPM போகும்போது கால் எடுத்தீங்கன்னா அது அழகாக வந்து ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் போகும், செகண்ட்லேருந்து தேர்ட் கியர் போகும், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இது எல்லாமே அழகாக 2000 RPM தாண்டினதுக்கப்புறம் ஆக்சல்லேருந்து கால் எடுத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த பேட்டர்னை மட்டும் புரிதல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேனுவலில் வந்து கேர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி நீங்களே வந்து இன்ட்ரூசிவாக அந்த கேர் ஷிஃப்ட் பண்ணி பெட்டரான ஒரு மைலேஜ் அப்டைன் பண்ண முடியும். 2000 RPM போகுதுன்னா ஸ்லைட்டாக கால் எடுத்தீங்கன்னா போதும், அடுத்த கியர் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ சின்ன சின்ன கேலிபரேஷன் தான். இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் காரில் பெட்டராக ஃபியூல் எஃபிஷியன்சி எப்படி எடுக்கிறது, எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ வந்து தெளிவாக ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கும். கிட்டத்தட்ட 80 தாண்டுறோம், 85 கிட்ட வரும். ஆ 100 கிட்ட வந்துட்டோங்க. ஸோ 100ல் ட்ராவல் ஆகிறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸ் உள்ள தெரியுது. எல்லா விண்டோஸ் க்ளோஸ்ல தான் இருக்குது. ஆனா வின் நாய்ஸ் தெரியுதா உங்களுக்கு? கேக்குதுங்களா? நல்லாவே கேக்குது. வின் நாய்ஸ் கேக்குது. பட் ரோட் நாய்ஸ் பெருசா டெவலப் ஆகி உள்ள வரல. அது வேணா ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த டயர் கிட்டத்தட்ட வந்து ஸ்டாக்ல வந்த டயர் தான் 40,000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்காரு. பட் அந்த ரோட் நாய்ஸ் அப்படின்றது பெருசா உள்ள வரல. ரோட் அண்ட் டயர் நாய்ஸ் அப்படின்றது பெருசா பில்ட் ஆகி உள்ள வரல. பட் வின் நாய்ஸ் நல்லாவே தெரியுது 100+ போறப்போ. ஹோண்டா எலிவேட்ல தாங்க
நார்மல் ரோட்ஸ்ல இருந்து ஹைவே ஏறின அடுத்த செகண்ட் ரோட் நாய்ஸ்ங்க. ஏறிட்டோம் அப்படின்னு உடனே வண்டி சொல்லிடுது நம்மகிட்ட, நீங்க ஹைவேல இருந்து நார்மல் ரோட்ஸ்ல இருந்து ஹைவே ஏறிட்டீங்க அப்படின்றது. ஏன்னா ஹைவே ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பீட்ஸ் அதிகம் போவாங்க அப்படின்றதுனால ட்ராக்ஷன் பெட்டரா கொடுத்துருப்பாங்க ஹைவே ரோட்ஸ்ல. அப்ப நமக்கு என்னன்னா அந்த ரோட் நாய்ஸ்ங்கிறது கிரிப்பியரா போறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும். அது பாக்குறப்போ எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு, இந்த NVH கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமே இவங்க அப்படின்ற மாதிரி. ஹோண்டா எலிவேட் ஒரு மைலேஜ் கொடுத்தது, அதை தாண்டி இந்த கிராண்ட் விட்டாரா ஹை ரைடர் ப்ராடக்ட் கொடுக்குதானே அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஏன்னா மைலேஜ் இதுதான் பிரதானமாக எல்லாருமே கேட்கறது. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். அதனாலதான் ஒருத்தர் மார்க்கெட்ல 1.5 லட்சம் யூனிட் மாசமா சேர்த்துட்டு இருக்காரு. ஹைவேஸ்ல தான் அந்த லேக், அண்டர் பவர் அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு உணரவே முடியுதுங்க. ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து புஷ் பண்ணி நம்ம வந்து அந்த பவர் எடுக்கிறதுக்கான அந்த டைம் அப்படின்றது வந்து ரொம்ப பொறுமையா லீனியரா வரனால அந்த டைம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்குது. அப்பதான் தெரியுது நம்ம கீப் ஆன் அதுல ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அக்ரெசிவா டிரைவ் பண்ணக்கூடிய ஆளா இருந்தோம்னா நமக்கு இது நமக்கு டயர்ட் பண்ணும். அதிக RPM போய் அந்த கியர் ஷிஃப்ட் ஆகுறது, திரும்ப அதிக RPM போய் அந்த கியர் ஷிஃப்ட் ஆகுறது, என்னன்னா கீப் ஆன் இது நடந்துட்டே இருக்கும்போது நமக்கு அந்த டயர்ட்னஸ் அப்படின்றது இருக்கும். பவர் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் சரியா டிரைவிங்க்கு பெருசா தெரியாது. ஒரு லாங் டர்மரா பாக்குறீங்க, கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான ப்ராடக்டா வேணும்னா இது கண்டிப்பா நல்ல ப்ராடக்ட் தான். இன்னொன்னு எனக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, ரியர் சீட்லயும் ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்குது, லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் நல்லா இருக்குது. 3 அடல்ட் உட்கார முடியுமானா நாங்க போயிருக்கிறோம், 3 அடல்ட் உட்காந்து போயிருக்கிறோம். ரொம்ப அன்கம்ஃபர்ட் ஜோன்லாம் வச்சிருக்காது. இன்னொரு விஷயம், இந்த இன்டீரியரோட பிளாஸ்டிக்ஸ் லெவல்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம், கொஞ்சம் ப்ரீமியமா லக்ஸரியா போயிருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் இந்த ப்ராடக்ட்லயாச்சும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா டாப் ஆஃப் த லைன்லாம் வந்து 26 lakhsல விற்கிறீங்க, இந்த 26 lakhsக்கான இன்டீரியரான இல்லை, அதுதான் நீங்க எல்லாருமே குறை சொல்றாங்க. 26 லட்சம் போட்டு வாங்குற 26 லட்சத்துக்கான இன்டீரியர் இது இல்லையே அப்படின்றது தான் எல்லாத்தோட வருத்தமா இருக்குது. தெரியுதுங்களா? இப்போ நான் ஸ்லாம் பண்ணிட்டேன், அது அப்படியே திணறி பவரை கொடுத்து அப்புறம் தான் எடுக்குது. ஆனா ஸ்டெபிலிட்டிலாம் ஒண்ணுமே ராக் சாலிடா இருந்துச்சு இல்லைங்க. நம்ம வந்து அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 130 கிட்டலாம் போனோம். ஸோ அப்படின்றப்பவே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. கார்னர்ஸ்ல பாடி ரோல் வந்து இருக்கதான் செய்யுது, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ரெண்டா தெரியுது. பட் எனி டே அன்னோவிங்கா இது வந்து ஹேண்டில் ஆக மாட்டேங்குது, இது வந்து நம்ம அந்த லைன்ல இருந்து மிஸ் அவுட் ஆகி போகுது, அந்த மாதிரி ஒரு உணர்வு. அப்படி இல்லை. ஏன்னா நம்ம தொப்பூர் மாதிரி ஏரியால அந்த ஸ்லோப்பியா இருக்கட்டும், போறப்ப நம்மளுக்கு மேல அப்யூஸ் ஏற மாதிரி இருக்கும், வரும்போது ஸ்லோப்பியா இருக்கும், அதுலயும் அந்த பம்ப்ஸ் நிறைய இருக்கும். அதுல அப்ப கூட நம்மளுக்கு பெருசா டிராவல் ஆகும். நம்ம அதுல கூட ஒரு 60-70 வந்தோம் நம்ம. அப்படி நமக்கே இது பிடிச்சிருச்சு அப்படின்னா, பேக்ல மேக்ஸிமம் உட்கார போறது வந்து ஃபேமிலியில லேடிஸ் தான். நம்ம ஃப்ரண்ட்ல மேபி நாம அப்பாவுக்கு வந்துருவோம், பின்னாடி பாத்தீங்கன்னா ஒய்ஃப், அம்மா, இப்படிதான் மேக்ஸிமம் 90% இப்படிதான். ரொம்ப ரேர் கேஸ்ல தான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா போறது. அப்படி இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பம்பிங் தூக்கி போடல, அந்த வைப்ரேஷன் டிராவல் ஆகலினாவே ஒரு நீங்க சொன்ன திருப்பதி இங்க இருந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் லைக் அப் அண்ட் டவுன் 900 kilometers ஓட்டுறோம். போறதுக்கு ஒரு 8 hours, வரக்கு ஒரு 8 hours. இந்த 16 hours அவங்களுக்கு வந்து பெருசா தெரியாது. அங்கேயே நம்ம டயர்டாகி தான் வரோம். திருப்பி கார்ல வரும்போதும் நமக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளவு லேக்ஸ் கொடுத்து வாங்குறதுங்கிறது அது சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. ஏன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் லேன் மெயின்டைன் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஹைவேஸ்ல வந்து இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த பக்கம் ஒரு ட்ரக், அந்த பக்கம் ஒரு ட்ரக், இப்படி மாற்றி மாற்றி போகிறப்போ நார்மலாக கார்ஸ்ல பைக்ஸ்ல போகிறவங்களுக்கு அது அவ்வளோ தொந்தரவாக இருக்குது. அவங்கள ஒரு பக்கம் குறை சொல்லல, கஷ்டம் தான், போகிறதெல்லாம் கஷ்டம் தான், ஓட்டுறது கஷ்டம், சிரமம் தான். அந்த அவங்களோட ஓட்டுனோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறத நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு லைன் மெயின்டைன் பண்ணிட்டாங்க, அன்டில் ஆர் அன்லைக் ஓவர்டேக் எடுக்கிற டைமை தவிர ஒரு லைன் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பவர் பாருங்க, ஒன்ஸ் அந்த 90 to 100 கிராஸ் ஆகிறதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சிரமப்பட்டு அது இதுன்னு பண்ணி அந்த சர்ஜை கொடுக்க ட்ரை பண்ணுது. ஒன் 120 போறதுக்கே அது அவ்வளவு பொறுமையா செட்டில்டா தான் போகுதுங்க. பகலே நாங்கள் வச்சிருக்கிறது ஜிபிஎஸ் மீட்டர். ஸோ ஜிபிஎஸ் மீட்டரில் காமிக்கிறதுக்கும் எங்களுக்கு ஓடல் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு 5 km/h ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே வந்து எனக்கு 120 காமிச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு 110, 105 தான் காமிக்கும். ஸோ அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ வந்து ஒரு டேர்னிங் எடுத்தோம், டேர்னிங் எடுத்து அந்த ரிட்டர்ன் டு சென்ட்ராக்ஷன் பார்க்கும்போது எக்ஸாக்டா சென்டர் பாயிண்ட்ல நிற்க மாட்டேங்குது. ரிட்டர்ன் ஆகுது இல்லைன்னு நான் சொல்லல, பட் அந்த எக்ஸாக்டா சென்டர் பாயிண்ட் வந்து நிற்க மாட்டேங்குது. நாம திருப்பி வந்து கொண்டு வர மாதிரி தான் இருக்கு.
எனக்கு இது மாருதியில ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு வருத்தம். ஆமா, ஏன் இந்த மாருதி தான் இல்ல நம்ம சியாஸ் இப்ப அப்படிதான் ஆச்சு. சியாஸ் நான் எடுத்து நீங்க வண்டி எடுத்த நம்ம அந்த ஷோரூம்ல இருந்து யூட்டர்ன் போட்டோம்ல, திருப்பி வரல, ஃபுல்லா வரல. ஆக்சுவலா ஒரு டில்ட் இருக்குது. ஆமா, இந்த ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷனையும் அந்த ஸ்டீரிங்கோட கேலிபரேஷன் அது வந்து ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றது ரொம்ப நாளா எனக்கு வருத்தமாவே இருக்குது. எப்போ கேட்டாலும் அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஈஸ் ஆஃப் யூஸ் கொடுக்குறோம், அது ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா கஸ்டமருக்கு வந்து திருப்புறப்ப கொஞ்சம் வந்து நெருடலாக இருக்கும், டக்கு டக்குன்னு வந்ததுன்னா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் உருட்டு தான். மற்ற பிராண்டெல்லாம் கொடுக்குற போது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன கேடு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு பேசிக் இதெல்லாம் ஒரு எஸ்யூவி கேரக்டர்ல ஒரு வண்டியை டிசைன் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக அதை டிரைவ் பண்ணுது, அழகாக ஹேண்டில் ஆகுது, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷனை ப்ராப்பராக கொடுக்குறதுக்கு என்ன, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ராங்ஸோட 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினில் ஸ்டீரிங் வந்து ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் ப்ராப்பராக இருக்காது. அதே மாதிரி ப்ராப்பர் சென்டர் பாயிண்ட்ல வந்து ஒரு சில டைம் நிற்காது. அதே நீங்கள் டர்போ எடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் அக்ரெசிவாக இருக்கும், ப்ராப்பர் சென்டரில் வந்து நிற்கும். அப்போ உன்னால் பண்ண முடியுது, ஆனால் பண்ண மாட்டேன். இப்போது சஸ்பென்ஷனை மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிடலாங்க. ஓகே, எப்போவுமே இந்த ரோடு பாரம்பரியமாக வருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த வெள்ளாள காலேஜ் ரோட்டில் வந்தோம்னா அந்த ரோடு வந்து பயங்கர பேட்சியாக இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ தட் வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து ஆன் வீல்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது மக்களுக்கு கொஞ்சம் காமிக்க முடியுங்க. அதுக்காகவே வந்து ரோட்ஸில் வரும். மோஸ்ட்லி டெஸ்ட் டிரைவ்ஸ் இங்கே தான் அதிகமான கார் டெஸ்ட் டிரைவ்ஸ் இந்த பக்கம் தான் வருவாங்க. உண்மையாலுமே சஸ்பென்ஷன் வந்து பாராட்டக்கூடிய விஷயங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ரோட்ஸில் சின்ன சின்ன அண்டுலேஷன்ஸ் இருக்குது, விட்டுட்டு வரோம், ரொம்ப நல்லா இருக்குது. அதை டேக்கிள் பண்ணுற விதம் உண்மையிலுமே நல்லா இருக்குது. லாங் ட்ராவல்ஸ்லாம் போகிறப்போ உண்மையிலுமேங்க சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்மளை வச்சுக்குது. ஒரு போன் ஜேரிங்காக இல்லாமல் ஒரு 10 hours ட்ராவல் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணாலும் அது பெருசாக வந்து எந்த விதத்துலையுமே நமக்கு வந்து டயர்டாக கொடுக்குறதில்ல. நல்லா பண்ணாமல் ஃபீல் தான் இருக்குது. குட் ஃபீல், அதுதான் நல்ல ஒரு காருக்கு அழகு. அப்போ தான் நம்ம வந்து திரும்ப லாங் போகிறப்பெல்லாம் சரி நம்ம வண்டியிலே போயிடலாம், வேறு யாராவது வண்டி கொண்டாந்தான்னு சொன்னால் கூட வேணாம் நம்ம வண்டியிலே போகலாங்கிற ஒரு தாட் வருது. ஆக்சுவலாக நம்மளே திருப்பதி இதில் ஒரு 3 டைம் போயிருப்போமா? 3 டைம் போயிருப்போம். ஒரு நாள் கூட அந்த ஃபீல் வந்ததே இல்லை. டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. ஆட்டோ கட் ஆஃப்ல நிப்பாட்டிருங்கண்ணா. ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் தான், எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. 441 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். 4.36 லிட்டர்ஸுங்க. ஓகேங்களா, இதான் வந்திருக்கு மக்களே. ஓடோமீட்டர் செக் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் நம்ம 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 47.4 கிலோமீட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹைவே ட்ராவல் தான் வச்சுக்கோங்களேன். மைலேஜை ரிவீல் பண்ணிடலாமா? 67.4 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். 4.36 லிட்டர்ஸ் அப்படின்றது பிடிச்சிருக்கு. அப்போது 15.45 அப்படின்றது ரியல் டைம் மைலேஜாக இருக்குது. விச் இன் டர்ன் ஓடோலையும் நமக்கு 15.5 தான் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி காமிக்குது. ஸோ கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணி தான் இருக்குது. அப்போது ரியல் டைம் மைலேஜுங்கிறது வந்து இந்த 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் கூட வர இந்த டார்க் நோட் கூட வரப்போ ஒரு 15.5னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து மேனுவல் பெட்டராக கிடைக்கும். ஒரு 16 to 17 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ நல்ல மைலேஜ் தானாங்க. இவ்வளோ பெரிய எஸ்யூவி அப்படின்றப்ப உங்களுக்கு கிராஸ் ஓவர் எஸ்யூவி அப்படின்றப்ப நல்ல மைலேஜ் தான். சரிங்க, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி பெரிய குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மடத்தில் நம்பி நெசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சத்தச்சிட வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஏசி வந்து 24ல் வச்சு ஆப்ரேட் பண்ணியிருந்தோங்க எப்பவும் போல். அதே மாதிரி டாப் அப் பண்ணலை, ஆட்டோ கட் ஆஃபில் தான் நிப்பாட்டணும். அதை சொல்லணும்னு நினச்சேங்க. இது போன்ற மேலும் மற்ற கார்களோட எந்த கார்களோட மைலேஜ் டெஸ்ட் வேணும், யூசர் ரிவ்யூன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் காரோட யூசர் ரிவ்யூவை ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நான் லிங்க் கொடுத்துருங்க. தயவு செஞ்சு அதுக்கு முன் வாங்க. நீங்கள் முன் வந்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இன்னும் பெட்டராக மக்கள்கிட்ட போய் சேரும். சரிங்க, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டடா, டேக் கேர், பாய்.